அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டேங்க போ. இருங்க பாய். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ ஜிடிக்கும் டிசிக்கும் நடந்த மேட்ச்ல என்னென்ன விஷயம் அந்த ஹிட்டே என்னென்ன விஷயம் ஷிட்டே என்னென்ன விஷயம் ஒரு கொட்டை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐபிஎல் ஒரு வாரம் சஸ்பெண்ட் ஆனதுல ஜிடி பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு கேம்ப்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க போல. ஏன்னா எங்க அவுட் ஆயிட்டா சீக்கிரமா போய் வந்து ஆஷிஷ் நகரா பேச்ச கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு 50 ரன் 100 ரன் இல்லைங்க 200 ரன் ஓப்பனிங்ல அடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு முழு செஞ்சுரியை போட்ட சாய் கன்சிஸ்டன்ட் சுதர்சனும் ஒரு முக்கா செஞ்சுரியை போட்ட சுமன் கில் சாரதான் கில்லோட பேட்டிங்கும் எனக்கு ஹிட்டே தலை மாசு. ஆனா படம் பிளாப்பு அப்படின்னு இந்த வருஷம் எப்பயுமே நாங்க தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த நிலைமை இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கே வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஜிடி பவுலர்ஸ்லாம் சும்மா விருட்டுன்னு போட்ட பவுலிங் எல்லாம் கஷ்டப்பட்டு தடுத்து நிறுத்தி அங்கிருந்து போராடி சர்வைவ் ஆகி கடைசியில் எப்படியோ செஞ்சுரியவே போட்டு கொடுத்த கேஎல் ராகுலோட பேட்டிங் இன்னைக்கு ஹிட்டே. சரி, என்னென்ன விஷயம்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஷிட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிடியோட பேட்டிங்க்கு எப்படி வந்து கில்லும் சாய் சுதர்ஷனும் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்களோ அதே மாதிரி ஜிடியோட பவுலிங்க்கு சிராஜும் ரஷீத் கானும் பயங்கரமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் 2025ல மட்டுமே 11வது வாட்டியா ரஷீத் கான் வந்து டிஆர்எஸ் எடுத்து வேஸ்ட் பண்ணிருக்காரு. இவரை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு சிராஜ் வந்துட்டு பின்னாடியே வந்தாலும் இந்த லீடர் போல இப்போதைக்கு டாப்ல இருக்க ரஷீத் கான் ஷிட்டே. சரி, என்னென்ன விஷயத்துக்குலாம் இன்னைக்கு ஒரு கொட்டே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 200 ரன் சேஸ நோ விக்கெட்ல அடிச்சுட்டு போன ஜிடிக்கு 2 பாயிண்ட கொடுத்தா மட்டும் பார்த்தாதுங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்றீங்களா? அவங்களுக்கு பவுலிங் போட்ட டெல்லி கிட்ட இருந்து 2 பாயிண்டையே வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு பவுலிங் போட்ட டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு கொட்டை. அதுல குல்தீப் யாதவ் மட்டும் நம்ம எக்ஸெப்ஷன் லிஸ்ட்ல விட்டுலாம். அவர் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் போட்டு கொடுத்தாரு. ஒரு அம்பையர் கால்ல ஒரு அன்லக்கினஸ் வேற. சரி, அந்த விக்கெட் வந்துட்டு உங்களுக்கு விக்கெட்னு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ.